ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிப்ரவரி மந்த் பார்த்தீங்கன்னா திடீர்னு தமிழ்நாட்டுக்கு ஒரு 2 டேஸ் மட்டும் வந்தோம். ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயமா வந்தோம் அப்படி சொல்லிட்டு அந்த டைம் ஷார்ட்ஸில் சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நார்மலா இந்த விஷயத்த நம்ம ரூம்ல உட்காந்து தான் பேசுவோம். சரி, எத்தன வாட்டி தான் ரூம்லயே உட்காந்து பேச. இப்ப வர நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல ஒரு குளம் இருக்கு. ஸோ அதனால இந்த சைடு வந்து அப்படி இந்த லொகேஷன்ல பேசி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் நெனச்சிருந்தோம். ஸோ அதனால போற வழி பார்த்தீங்கன்னா 2, 3 தோட்டம் இருக்கும். ஃபுல்லா மரம், செடி இருக்கும். அது போக இங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்கு. ஸோ இந்த லொகேஷன்ல நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நெனச்சிருக்கேன். சரி, வாங்க அப்படி நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்தோம். நியூ இயர் முடிச்சுட்டு ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, திருப்பி மகாராஷ்டிரா கிளம்பியாச்சு. அப்புறம் திடீர்னு சடனா பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் வந்து மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்தோம். ஆனா அந்த டைம் நான் சொல்லல. நான் சொன்னது பார்த்தீங்கன்னா, மார்ச் லாஸ்ட்ல தான் சொன்னேன். இப்படி பிப்ரவரி மாசம் நாங்க 2 நாள் தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்படி சொல்லிட்டு, ஜஸ்ட் டிராவல் வீடியோவும், அங்கருந்து என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற வீடியோ மட்டும் தான் காமிச்சிருந்தேன். அந்த டைமே நெறைய பேர் கேட்டீங்க. என்ன விஷயமா போனீங்க? எதுக்கு போனீங்க? என்ன எமர்ஜென்சி சொல்லுங்க, சொல்லுங்க அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த டைம் என்னால சொல்ல முடியல. ஸோ வந்து அதுக்கான ஒரு கரெக்ட்டான டைம் வந்தா தானே சொல்ல முடியும். ஸோ அதனால இப்ப தான் கரெக்ட் டைமு. இப்போ சொல்லலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஜஸ்ட் வந்து இப்படி சும்மா வந்து என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்ல தான் போறேன். வேற எதுவும் இந்த வீடியோல இருக்காது. அதனால உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா, அதாவது பாத்திரம் கழுவுறது, இல்லன்னா வீடு பெருக்குறது, இந்த மாரி ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா, இத ஆன் பண்ணி விட்டுட்டே அப்படியே இத கேட்டுட்டே வீட்டு வேலையும் செஞ்சு முடிச்சுருங்க. இப்போ மகாராஷ்டிரால நம்ம இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா, 1 பிஹெச்கே ரெண்டல் வீட்ல தான் நம்ம இருக்கோம். ஆனா வந்து நாங்க 3 பேர் அப்படிங்கும்போது 1 பிஹெச்கே இப்போ தாராளமா காணுது. ஆனா ஊர்ல இருந்து அத்தை, மாமாவோ இல்ல அம்மா, அப்பாவோ யாராவது வந்தாங்க அப்படின்னா, ஸ்டே பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்தா ஹால்ல தான் அவங்க ஸ்டே பண்ற மாரி இருந்துச்சு. ஸோ அதனால 2 பிஹெச்கே வீடு இருந்தா நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரி தோணுச்சு. அப்ப ஹஸ்பண்ட்ட சொன்னேன். 2 பிஹெச்கே வீடு வாடகைக்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, அத்தை, மாமாவும் சரி, அம்மா, அப்பாவும் சரி, யார் வந்தாலும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவாங்க. வந்தாலும் ஒரு 1 வீக் தான் ஸ்டே பண்ணுவாங்க. அப்போ அந்த 1 வீக் தானே, அதனால சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டுட்டோம். இதுக்காண்டி நம்ம 2 பிஹெச்கே வீடு மாற வேண்டாம் அப்டின்னாங்க. ஏன்னா 1 பிஹெச்கே அப்டின்னா நம்மளுக்கு 8,500 டூ 10,000 அந்த ரேஞ்ச்ல ரெண்டலுக்கு இருக்கும். 2 பிஹெச்கே அப்டின்னா 14, 15 கிட்ட இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு வீணா எதுக்கு வாடகைக்குன்னு மாசம் குடுக்கணும். குடுக்க முடியும். ஆனா எதுக்கு அதுல போட்டு பைசா வேஸ்ட்டா பண்ணலாம். அதுக்கு பதிலா வேற எதுலயா சேவ் பண்ணிக்கலாம். அந்த 1 வீக் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம் அப்டிங்கிற மாரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் அவங்க கிட்ட ரொம்ப அடம்பிடிச்சு, இல்ல 2 பிஹெச்கே வீடு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அவங்களும் சரி நான் எனக்கு ஒரு 2 நாள் டைம் குடு, நான் யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு பார்த்தா அதுக்கப்புறம் நெறைய கால்குலேஷன்லாம் போட்டு பார்த்துட்டு, நம்ம வந்து இப்போ 2 பிஹெச்கே வீடு போறோம் அப்படின்னா, மினிமம் 14,000 இல்லன்னா 15,000 ரெண்டலுக்கு போவும். அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேயே அபார்ட்மெண்ட்ல ஃபிளாட் நெறைய சேல் பண்ணுவாங்க இல்லையா? புதுசா அபார்ட்மெண்ட்லாம் கட்டி ஃபிளாட் சேல் பண்ணுவாங்க. அதுல வந்து நம்ம வந்து புதுசா ஓனாவே நமக்குன்னு ஒரு ஃபிளாட் வாங்கிக்குவோம் அப்படின்னா 2 பிஹெச்கே ஃபிளாட்டே நம்ம வாங்கிக்கலாம். நம்ம வந்து இங்க 14,000 16,000 ரெண்டல் பே பண்றதுக்கு பதிலா, நம்ம வந்து சொந்த வீடு வாங்கி இஎம்ஐக்கு அத பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. நான் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். சரி, இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்கு. ஏன்னா சும்மா ஒருத்தங்கள்ட்ட எதுக்கு நம்ம ரெண்டல் பைசான்னு குடுக்கணும். அதுக்கு பதிலா நம்ம சொந்த வீட்ல இருந்துட்டு நம்ம அதே பைசாவ அது கூட கொஞ்சம் கூட போட்டுட்டோம் அப்படின்னா இஎம்ஐயா பே பண்ணிக்கலாம். நம்ம சொந்த வீடுன்னு ஒண்ணு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொன்னும் என் மனசுக்குள்ள ஒரே நெருடலா இருந்தது. ஏன்னா அந்த அபார்ட்மெண்ட் டைப் வீடுகள் அப்படின்னாலே பெருசா வந்து ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. ஏன்னா நாங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்டே இப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 இயர்ஸ் தான் ஆகுது. அதாவது நிலக்கதவு இருக்கு இல்லையா? ஸோ நிலக்கதவுக்கும் செவுத்துக்கும் இடையில சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்பவே கேப் விட்டுருச்சு. அப்போ வந்து அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கட்டியிருப்பாங்க. அது இல்லாம 14 ஃப்ளோர், 15 ஃப்ளோர்ன்னு போகும்போது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமா? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. இப்பவே பார்த்தீங்கன்னா நம்ம வாடகைக்கு இருக்கிற வீட்லயே சில கிராக்ஸ் எல்லாம் பார்த்தாலே கஷ்டமா இருக்கும். இதே நம்ம சொந்த வீடு வாங்கி இந்த மாரி உட்கார்ந்து அப்போ அந்த மாரி கிராக்ஸ்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா, நைட்டு நமக்கு தூக்கமே வராது. அப்படிலாம் சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன். இங்க வாங்குவோமா? வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயே பார்த்தீங்கன்னா, நான் 2, 3 அபார்ட்மெண்ட் போய் பார்த்தோம் வீடுலாம். ஆனா அங்க பொதுவா எல்லாமே சின்னதா தான் இருக்கும். நம்ம இங்க நம்ம ஊர்ல வீடு கட்டுறோம் இல்லையா? அந்த அளவுக்கு பெருசா பெரிய பெரிய ரூமாலாம் இருக்காது. இவ்ளோ ஸ்கொயர் ஃபீட் தான் கணக்கு பண்ணி கட்டுவாங்க. ரூமும் சின்னதா தான் இருக்கும். அதுவும் ஒரு நெருடலாவே இருந்துச்சு. அதே மாதிரி அ இப்ப அபார்ட்மெண்ட் டைப் வீடுலாம் நம்ம வாங்குனோம் அப்டின்னா, எதையுமே நம்ம சொந்தம்னே சொல்லிக்க முடியாது. ஏன்னா, நம்மளுடைய லேண்ட் அப்டின்னு எதுவுமே சொல்ல முடியாது. பக்கத்து செவுரு பக்கத்து வீட்டுக்காரங்களோட இருக்கும். மேல செவுருனா மேல் வீட்டுக்காரங்க. சைட்ல, கீழ எல்லாமே அப்டிதான் இருக்கும். ஸோ நம்மளுடைய சொந்த வீடு அப்டின்னும் சொல்லிக்க முடியாது. அப்போ வந்து ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "சரி, நீ வந்து நம்ம வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டோம். அப்ப அதுக்கு நம்ம வந்து இங்கே வாங்குறதுக்கு பதிலா இப்ப நம்ம ஊர்ல வாங்குவோம். அப்டின்னா நம்மளுக்கு லேண்டோட சேர்த்து நம்மளுக்கு வீடுன்னு ஒண்ணு ஆயிரும்" அப்டின்னு சொன்னாங்க. உடனே எனக்கு இதெல்லாம் கேட்டோனே சரி நம்மளும் வீடு வாங்கணும் அப்டிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. ஏன்னா அதுக்கு
முன்னாடி வர கூட சுத்தமா வீடு வாங்கணுங்கிற ஆசையே இல்ல. ஏன்னா நம்ம வந்து வேலை பார்க்குற வரை, அதாவது ரிட்டயர்மெண்ட் ஆகுற வரை மகாராஷ்டிரால இருக்கிற மாரி தான் பிளான். இல்ல அப்டின்னா வேற ஏதாவது வேலை கிடைச்சாலும் வேற வேற ஸ்டேட் போற மாரி தான் பிளான். நம்ம ரிட்டயர்மென்ட்க்குலாம் அப்புறம் தான் நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற மாரி பிளான். ஸோ அதுக்கப்புறம் தான் வீடு வாங்கி இங்க வந்து இருந்துக்கலாம். ஆஃப்டர் ரிட்டயர்மென்ட் தான் இங்க வீடு வாங்கி இருக்கணும் அப்டிங்கிற மாரி பிளான் பண்ணியிருந்தோம். அ ஆனா எனக்கு இதெல்லாம் பத்தி பேசின உடனே வீடெல்லாம் நம்ம போய் அபார்ட்மெண்ட்ல உள்ள வீடுகள் எல்லாம் பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப சரி நம்மளும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. சரி அப்ப நம்ம வந்து ஊர்லயே வாங்கிருவோம். அதுதான் நமக்கு பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லலாம் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, புது வீடு கட்டி அத சேல் பண்றதுக்கு புரோக்கர்லாம் பேஜ் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். நம்ம வந்து தூத்துக்குடி சிட்டில தான் வாங்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ அதனால சிட்டிலேயே நம்ம பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அத பத்தின வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எக்கச்சக்கமான வீடுகள் வந்து வீடியோஸ் வந்திருந்தது. ரேட்டோட போட்டிருப்பாங்க வித் ஃபோன் நம்பரோட. அந்த ஃபோன் நம்பருக்குலாம் ஃபோன் பண்ணி கேட்கறது. எவ்வளோ ரேட்டு? வீடோட லொகேஷன் எங்க இருக்கு? அப்படி சொல்லிட்டு. ஸோ ஒரு 1 வீக்கா பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இதுதான் வேலை. அத பத்தி பார்த்துட்டே இருந்தோம். எங்க வீட்லயும் பார்த்தீங்கன்னா, இங்க அ அக்கா, மச்சான், கொழுந்தன் எல்லாருமே இந்த மாரி வீடு எதுவும் இருக்கா? அப்படிலாம் சொல்லி அவங்களும் பார்த்துட்டே தான் இருந்தாங்க. ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீடு எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோலயே பார்த்ததுலயே ஒரு வீடு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அப்போ வந்து இந்த வீட போய் நீங்க நேர்ல பாருங்க அப்படி சொல்லிட்டு இங்க எங்க அம்மா, அப்பாட்டயும் சொன்னேன். அதே மாரி அங்க அக்கா, மச்சான், அத்தை, மாமா எல்லார்கிட்டயுமே சொன்னேன். ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அந்த வீட்ட நேர்ல போய் பார்க்க போனாங்க. ஆனா நேர்ல பார்த்ததுக்கப்புறம் அது சின்ன வீடா இருக்கு. ரூம்லாம் ரொம்ப குட்டியா இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஐயோ! எனக்கு இந்த வீடு ரொம்ப புடிச்சிருக்கே. ஆனா வந்து ரூம் சின்னதா இருக்கே அப்படி சொல்லிட்டு, சரி அப்ப அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஆனா அந்த புரோக்கர் பார்த்தீங்க அப்படின்னா, கூட இன்னும் ஒரு 4, 5 வீடு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனாராம். அங்க போய் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா, கூட 4, 5 வீடு காமிச்சாங்க. அவங்க அதெல்லாம் எனக்கு வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. நாங்களும் இங்க இருந்து என்ன வீடு நல்லா இருக்கு, இந்த வீடு நல்லா இருக்கா, அந்த வீடு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹால்ஃப் டே கிட்ட புரோக்கர் வந்து அவங்கள அலைஞ்சு நெறைய வீடு காமிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களும் வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சுட்டே இருந்தாங்க. ஃபைனலா அவங்க வீடியோ எடுத்து அனுப்பிச்சதுல பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. கரெக்ட்டான லொகேஷன், அ மு வீட்டு முன்னாடி ரோடு பார்த்தீங்கன்னா, 40 ஃபீட் ரோடு. அதே மாரி 2 பெட்ரூமும் ஓரளவு நல்லா பெருசா, எல்லாமே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. சரி அப்ப இந்த வீட்டையே ஃபிக்ஸ் பண்ணிருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டோம். ஏன்னா நம்ம வந்து இப்போதைக்கு இருக்கிற மாரி இல்ல. ரெண்டலுக்கு தான் விடுற மாரி பிளானு. ஸோ அதனால நான் நேர்ல வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ரெண்டலுக்கு தான் நம்ம விட போறோம். ஜஸ்ட் வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட்க்கு தான். அதனால நீங்க பார்த்து ஓகே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அக்கா, மச்சான் எல்லார்ட்டயுமே சொல்லிட்டோம். ஆனா வந்து மச்சான் என்ன சொன்னாங்க அப்டின்னா, இல்ல நீங்க தானே வீடு வாங்குறீங்க. அப்ப நீங்க வந்து நேர்ல பார்க்கணும். நீங்க நேர்ல பார்த்து உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்டின்ட்டாங்க. நம்ம யோசிச்சோம். இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி தானே ஊர்லேருந்து வந்தோம். மறுபடியும் ஊருக்கு போனோம் அப்டின்னா, ஆ ட்ராவலும் இருக்கு. அதே நேரத்தில ஹஸ்பண்டுக்கும் லீவு கிடைக்காது. அதே நேரத்தில கொஞ்சம் ட்ராவலுக்கு பைசாவும் செலவு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி ஹஸ்பண்ட மட்டும் அனுப்பலாம். அவங்க மட்டும் போய் பார்த்துட்டு, நீங்க அங்கருந்து எனக்கு வீடியோ கால் பண்ணி விடுங்க. நம்ம வந்து பார்த்தா அப்படியே ஓகே பண்ணிடலாம். அதனால நானும் ட்ரிஷானும் இங்கேயே இருக்கோம். நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நான் அங்க போனதுக்கப்புறம் எனக்கு அந்த வீடு பிடிச்சிருச்சுன்னு ஓகே சொல்லிருவேன். அப்புறம் நீ வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த வீட தான் சூஸ் பண்ணீங்களாக்கும், இது நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்ட அப்படின்னா, அப்புறம் இதாயிரும். அதனால நீயும் வா கூட சேர்ந்து நம்ம போய் ஒரு அலைச்சலோட அலைச்சலா பார்த்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா டிராவல் பண்ணணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம். நம்ம அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணணும். ட்ரிஷானுக்கும் ஸ்கூல் லீவு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இது வந்து எதுக்கு நேர்ல போய் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, இப்ப நம்ம வந்து வாழ போறோம் அப்படின்னா, அந்த வீட்ட நம்ம பார்த்துன்னு கட்டுவோம். அப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி கட்டுன வீட்டையே நம்ம வாங்குனோம் அப்படின்னா, நம்ம விருப்பப்படி நம்ம வந்து ரூம்ஸ்லாம் எதுவும் இருக்காது. நம்ம ஆசைப்படுற அளவுக்கு எதுவும் இருக்காது. ஆ இப்போதைக்கு சும்மா ரெண்டலுக்கு தானே விட போறோம். ஒரு இன்வெஸ்ட்மென்ட்க்கு தான். ரிட்டயர்மென்ட்க்கு அப்புறம் நம்ம ஒரு வீடு வாங்குவோம்ல, அந்த வீட்ட நம்ம நல்லா பார்த்து நமக்கு எது பிடிச்சிருக்கோ, இந்த இடத்துல ரூம் வரணும் இப்படி ஆசைப்படுவோம்ல, அந்த மாரி கட்டிக்கலாம். இப்போதைக்கு ரெண்டலுக்கு தானே விட போறோம். அதனால அந்த வீடு எப்படி இருந்தாலும் பரவால்ல. ஹஸ்பண்ட மட்டும் சும்மா பார்த்து, அவங்க மட்டும் போய் பார்த்துட்டு வந்துரட்டும் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நானே யோசிச்சேன். சரி லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீடு வாங்குறோம். ரொம்ப ஒரு முக்கியமான இது இல்லையா? ஸோ இந்த டெசிஷன் எடுக்கிறதுங்கும்போது நம்ம நல்லா பார்த்து யோசிச்சு தான் எடுக்கணும். சரி பரவால்ல நம்ம ஒரு 2, 3 நாள் கொஞ்சம் அலைச்சலா போயிட்டு வந்துரலாம் அப்படிங்கிற மாரி நான் ஃபைனலா முடிவு பண்ணிட்டேன். ஹஸ்பண்டையும் ஃப்ளைட் டிக்கெட் போட சொல்லியாச்சு. அப்படிதான் நாங்க அந்த ஃப்ளைட்ல டிராவல் பண்ணி வந்தோம். அந்த வீடியோ நீங்க ஷார்ட்ஸ்ல பார்த்திருப்பீங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே நைட் வந்து ஃப்ளைட் கிளம்புனோம். சண்டே மதியம் வந்து இங்க தூத்துக்குடி வந்து ரீச் ஆனோம். 2டே நாள் தான் லீவு. அதாவது சண்டே ஃபுல்லா வீடு பார்க்கணும், மண்டே ஃபுல்லா வீடு பார்க்கணும். மண்டே நைட் பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு போறதுக்கு பஸ் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஸோ சண்டே, மண்டே 2 நாள்ல வீட பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி நெனச்சிருந்தோம். வந்ததே தூத்துக்குடி வந்து சேர்றதுக்கே சண்டே மதியம் 1 மணி ஆயிருச்சு.
ஏன்னா நம்ம வீடு பார்க்குற ஏரியா ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி சிட்டில. விளாத்திக்குளம் அதாவது எங்க ஹஸ்பண்ட் ஊர் பார்த்தீங்க அப்டின்னா, தூத்துக்குடி தூத்துக்குடியிலேருந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மணி நேரம் டிராவல் பண்ணணும். அம்மா இருக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியிலேருந்து இந்த சைடு 1 மணி நேரம் டிராவல் பண்ணணும். ஸோ, அதனால யார் வீட்டுக்கும் போக முடியாது. ஏன்னா 2டே நாள் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம சூஸ் பண்ணணும் அப்டிங்கிறதுனால யார் வீட்டுக்கும் போகல. நேரா தூத்துக்குடிக்கே வந்தோம். வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து அங்கேயே லைட்டா ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டோம். எங்க வீட்லேருந்து அம்மாவும் இங்க வந்துட்டாங்க. எங்க ஹஸ்பண்ட் வீட்லேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. வந்துட்டு கார்ல பார்த்தீங்க அப்டின்னா, இன்னும் 4, 5 வீடு பார்க்கலாம் அப்டி சொல்ட்டு, அவங்க என்னலாம் வீடு பார்த்தாங்களோ, அதெல்லாம் நாங்களும் பார்த்தோம். அது போக புரோக்கர் பார்த்தீங்கன்னா, கூட கொஞ்சம் வீடும் காமிச்சாங்க. ஸோ நைட்டு ஒரு 10 மணி வர இருக்கும். 1 மணிக்கு ஆரம்பிச்சது 10 மணி வரை ஃபுல்லா வீடு பார்க்குற வேல தான். பார்த்து முடிச்சதுக்கப்புறம், நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள கண்டிப்பா ஒரு வீட நம்ம ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். அந்த டைம்க்குள்ள அடுத்த நாளைக்குள்ள வீடும் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதே நேரத்தில வீடும் புடிச்சிருக்கணும். வீடு புடிச்சிருந்தா மட்டும் தான் சூஸ் பண்ணணும். இல்ல அப்டின்னா, வந்தது சும்மா வந்தாலும் பரவால்ல போயிருவோம் அப்படிங்கிற மாரி தான் நெனச்சிருந்தோம். ஏன்னா நெறைய வீடுகள் பார்த்ததுனால, எந்த வீட்ட சூஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய குழப்பமாவே தான் இருந்துச்சு. அப்புறம் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க இங்க எங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கே வந்துட்டோம். மாமியார் வீட்டுக்கே வந்துட்டு நைட் அங்க ஸ்டே பண்ணிட்டு, மறுபடியும் காலையில அதே மாரி எந்திரிச்சு, மறுபடியும் தூத்துக்குடி கிளம்பி வந்தோம். மறுபடியும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு 4, 5 வீடு கூட டே டைம் ஃபுல்லா பார்த்தோம். மதியம் ஒரு 2, 3 மணி வரை கூட பார்த்தோம். பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுல முந்தின நாள் பார்த்ததுலயே எனக்கு ஒரு வீடு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம வீடுன்னு ஒண்ணு வாங்குறோம் அப்படின்னா, ரோடு நம்ம பார்க்கணும் இல்லையா? வீட்டு முன்னாடி உள்ள ரோடு. 20 அடி ரோடு அப்படின்னா, நம்ம கார் விட்டாலுமே மத்த வண்டி போயிட்டு வர அளவுக்கு பார்க்கணும். 20 அடி ரோடு அப்படின்னா, நம்ம அப்படி பண்ண முடியாது. ஸோ 40 அடி ரோடு வேணும். வீடு ரொம்ப புடிச்சிருக்கணும். எல்லாமே பார்க்கணும் இல்லையா? ஸோ அந்த மாரி பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, பார்த்த எல்லா வீட்லயுமே ஏதோ ஒரு குறை இருக்க தான் செஞ்சது. ஒரு 20 வீடு கிட்டயாவது பார்த்திருப்போம். பார்த்ததுல பார்த்தீங்க அப்டின்னா, 19 வீட நாங்க ரிஜெக்ட் பண்ண தான் செஞ்சோம். ஏன்னா வந்து ரோடு வந்து சின்ன ரோடா இருக்கு. இல்லன்னா மாடி பார்த்தீங்கன்னா, ஒத்த செங்கல்ல வச்சு கட்டியிருந்தாங்க. இல்லன்னா ரூம் சின்னதா இருந்த மாரி இருந்தது. இல்லன்னா வீட்டுக்குள்ளேயே மாடிப்படி போற மாரி. இப்போ அதுதான் ட்ரெண்டு. ஆனா அப்டி வீட்டுக்குள்ள மாடிப்படி போச்சுன்னா, ஹால் ரொம்ப சின்னதாயிருது. இந்த மாரிலாம் பார்த்துட்டு இருந்தோமா, என்னால என்ன சூஸ் பண்ண அப்டி சொல்லிட்டு ரொம்ப குழப்பமா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 19 வீடையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு, ஒரு வீடு வந்து எல்லாமே கரெக்ட்டா இருந்தது. 40 ஃபீட் ரோடு, வீட்டுக்குள்ள ரூம் எல்லாமே ஓகே. எல்லாமே நல்லா புடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாம அந்த வீடு பார்த்தீங்க அப்டின்னா, ஜஸ்ட் கட்டி பூசியிருப்பாங்களா, பூசிட்டு அப்புறம் வெல்லம் மட்டும் அடிச்சு அந்த மாரி இருந்துச்சு. டைல்ஸ் ஒர்க்கோ இல்ல வேற எதுவுமே இல்ல. ஸோ அவங்க வந்து பில்டர் என்ன சொன்னாங்க அப்டின்னா, இந்த வீட்ட நீங்க வாங்குனீங்க அப்டின்னா, நீங்க சூஸ் பண்ற பெயிண்ட் பண்ணிக்கலாம். நீங்க சூஸ் பண்ற டைல்ஸ் போட்டுக்கலாம். கபோர்ட் கலர்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க சூஸ் பண்றது போட்டுக்கலாம் அப்டின்ட்டு இருந்தாங்க. அதனால எனக்கு ஓகே அப்டிங்கிற மாரி இருந்துச்சு. சரி அப்போ ஃபைனலா இதுவே ஃபிக்ஸ் பண்ணலாம். வீட்லயே எல்லாருக்கும் இது ஓகே திருப்தியா இருந்தது அப்டிங்கிறதுனால, ஓகே அப்டி சொல்லிட்டு அந்த வீட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸும் பே பண்ணிட்டு, அப்புறம் நைட்டு 7 மணி, 8 மணிக்கு பஸ் ஏறி சென்னை வந்துட்டோம். சென்னையிலேருந்து அப்புறம் மும்பை பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் வந்தாச்சு. ஸோ சண்டே, மண்டே 2டே நாள்ல தான் வீடு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுவும் திருப்தியா தான். இந்த வீடு ரொம்ப புடிச்சிருக்கு அப்டிங்கிற திருப்தியோட தான் அந்த வீட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணி இருந்தோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, வேலை மறுபடியும் நடக்கும் இல்லையா? டைல்ஸ் போடுற வேலை, இந்த மாரி நெறைய வேலைகள் இருந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க கொழுந்த அப்பப்போ இங்க வந்து வீட்ட வந்து பார்த்துக்குவாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வீடியோ கால்ல தான் டைல்ஸ் நானும் கொழுந்தனும் சேர்ந்து தான் வீடியோ கால்ல டைல்ஸ் சூஸ் பண்றது, பெயிண்ட் கலர் சூஸ் பண்றது, கபோர்ட் கலர் என்னென்ன அப்டின்ட்டு அது எல்லாமே சூஸ் பண்ணி அந்த வேலைலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 2 மாசம் நடந்துட்டு இருந்துச்சு. இத எதுக்கு பிப்ரவரி மாசம் அப்பவே சொல்லல அப்டின்னு நெனைப்பீங்க. ஏன்னா, இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் அட்வான்ஸ் மட்டும் தான் பே பண்ணியிருக்கோம். ஃபுல் அமௌண்ட் கட்டினா தான் அது நம்ம வீடுன்னு சொல்ல முடியும். உரிமையா எல்லார்கிட்டயும் ஆமா நாங்க வீடு வாங்கியிருக்கோம் அப்டின்னு சொல்ல முடியும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அதுக்காக தான் சொல்லாம வச்சிருந்தேன். அதனால தான் மார்ச் லாஸ்ட்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஹஸ்பண்ட் மறுபடியும் ஊருக்கு வந்தாங்க. ஒரு 2 நாள் மட்டும். நானும் ட்ரிஷானும் வீட்ல இங்க மகாராஷ்டிரால தான் இருந்தோம். ஹஸ்பண்ட் மட்டும் ஊருக்கு வந்தாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் தான், நாங்க இப்டி தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்டி சொல்லிட்டு அந்த டிராவல் வீடியோவே உங்ககிட்ட சொன்னேன். ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சா தானே ஒரு திருப்தியா நம்ம சொல்ல முடியும். ஸோ அதுக்காக தான் அப்டி சொன்னேன். என்ன விஷயம் அப்டிங்கிறத லேட்டா சொல்லணும் அப்டின்னு சொன்னேன். எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம், வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா திருப்தியா சொல்லலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் அது என்ன விஷயம் அப்டிங்கிறத சொல்லாம வச்சிருந்தேன். அப்புறம் இப்ப பார்த்தீங்கன்னா, வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ வீடு இப்போ வந்து ஃபுல்லா ரெடி ஆயிருச்சு. அ நம்மளுக்கு வந்து பால் காய்ப்பு ஃபங்ஷன் டேட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மே 21 வந்து வீடு பால் காய்ப்பு ஃபங்ஷன். ஸோ அதனால இப்போ தானே கரெக்ட் டைம் இத சொல்றதுக்கு. நம்ம வீடு ரெடி ஆயிருச்சு. நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சாச்சு. ஃபங்ஷனும் வரப்போது அப்படிங்கிறதுனால இப்போ சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ சொன்னோம். ஸோ மே 21 வந்து பால் காய்ப்பு ஃபங்ஷன் இருக்கு. இன்னும் வந்து ஒரு 10 நாள் தான் இருக்கு. ஸோ இப்படி இதுக்காக தான் இந்த விஷயமா தான் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்தோம் 2 நாளு. அ இப்போ வந்து நெறைய பேர் கேட்பீங்க. இப்பவும் நீ அதே 1 பிஹெச்கே வாடகை வீட்ல தான் இருக்க போற. ஏன்னா, இங்க நீ வந்து வீடு வாங்கிட்டீங்க. ஆனா, இப்போ வாடகைக்கு இருக்க போறது என்னமோ அதே 1 பிஹெச்கே வீட்ல தான் அப்படின்னு.
நானும் அதுக்கப்புறம் தான் இத யோசிச்சேன். ஏன்னா வீடு வாங்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில நல்லா எல்லாம் பார்த்து எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வீடு வாங்கி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், ஐயய்யோ! நம்ம ஆசைப்பட்டதே 2 பிஹெச்கே வீடு. அதுவும் வீட்லருந்து யாராவது வந்தாங்கன்னா தங்குறதுக்கு வசதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா அது பார்த்தீங்கன்னா, அங்க இங்க, இங்க இங்கன்னு சுத்தி சொந்த வீடே வாங்கி, அதுவும் ஊர்லயே வாங்குற மாரி இருக்கு. இப்ப மறுபடியும் அதே 1 பிஹெச்கே வாடகை வீட்ல தான் நம்ம இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன பண்ணேன், இப்படிலாம் யோசனையே வந்து ஒரு நல்ல விஷயம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நெனச்சுக்க வேண்டியதான். அதான் எப்படியோ ஸ்டார்ட் பண்ணது, லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, எப்படியோ முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. சரி எல்லாமே ஒரு நல்ல விஷயம் தானே. கடவுள் வந்து அந்தந்த நேரத்துல அந்தந்த ஆசீர்வாதத்த நமக்கு குடுப்பாரு. அதே மாரி தான் வீடு வாங்கணுங்கிற பிளான் சுத்தமா இல்லவே இல்ல. இன்னொரு 20 வருஷம் கழிச்சு தான் வீடு வாங்கணும் அப்படிங்கிற பிளானே இருந்தது. அப்பனா தான் நம்ம வந்து இங்க அந்த வீட்ல வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து சரின்னு கடவுளுடைய நேரம் இந்த நேரம் வரும்போது, அவரு வந்து அந்த ஆசீர்வாதத்த குடுத்துருக்காரு அப்படின்னு நெனச்சுக்கிட்டோம். ஸோ இதுக்காக தான் வந்து காய்ப்பு ஃபங்ஷன் எப்போ வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான், நம்ம அத்தையோட பையனுக்கு, அதாவது என்னுடைய கொழுந்தனுக்கு மேரேஜ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அவங்க மேரேஜ் பார்த்தீங்கன்னா, மே 18. சரி அதோட ஒட்டி வச்சாதானே ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வர்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிறதுனால, மே 21 வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பால் காய்ப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாரி வந்து ஷாப்பிங் பண்ணியாச்சு. அது போக என்னென்ன நம்ம சாப்பாடு எல்லாம் சொல்லணும் இல்லையா? ஸோ அது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சாரி ஷாப்பிங் போன வீடியோ, என்னென்ன சாரி செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ, இது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. நார்மலா ரூம்ல வச்சு பேசுறத விட, இந்த மாரி வெளிய வந்து பேசுறது எனக்குமே ரொம்ப புடிச்சிருக்கு. உங்களுக்குமே இந்த லொகேஷன் ரொம்ப புடிச்சிருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். டேக் கேர்.